அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தி அக்லியஸ்ட் கப்புள் இன் தி வேர்ல்ட். ஆமாங்க, இப்படி கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கப்புள்ஸும் வருவாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஏன் இவங்களை பத்தி மட்டும் பேச போறோம் அப்படின்னா, இந்த கப்புள்ஸ் தான் நிறைய பேரால சோசியல் மீடியால இன்சல்ட் பண்ணப்பட்டவங்க, டீஸ் பண்ணப்பட்டவங்க, அதனாலேயே வைரல் ஆனாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிருவீங்க. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க ரஷ்யால பிறந்தவங்க. அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா போரிஸ். இவங்க 2011 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஏன் இவங்களை டீஸ் பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க அப்படின்ற காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் பாக்குறது குண்டாவும், முடி கம்மியா, கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட மற்ற குவாலிட்டிஸ், அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கர், அவங்க எவ்வளவு ஹானஸ்டா இருக்காங்க அப்படின்றத யாரும் பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் அவங்க அசிங்கமா இருக்காங்க, அது மட்டும்தான். இதுக்காக மட்டும்தாங்க அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க. அழகை தாண்டி நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் இருக்குங்க. உடனே அன்பு, பாசம் அப்படிலாம் பேசுவோம்னு நினைக்காதீங்க. அழகு நம்ம லைஃப்ல ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. பெரும்பாலும் மக்கள் அழகை வேணாம்னு சொல்றதே இல்லை. நம்ம போற ட்ரெஸ் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம எடுக்கிற செப்பல் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வியர் பண்ற வாட்ச் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வீடு கட்டணும்னா அந்த வீடு அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம், உள்ள வாங்கி போடுற ஃபர்னிச்சர் அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அழகையும் நம்ம லைஃபையும் பிரிக்கவே முடியாது. ஆனா அழகை தாண்டி சில வேல்யூபிளான விஷயங்கள் இருக்குன்றதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு இதை விட அதிகமான மதிப்பை நம்ம கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். இந்த கப்பல்ஸும் அப்படிதாங்க, அழகை தாண்டான வேல்யூபிளான விஷயங்களை பார்த்துருக்காங்க. அதனால அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பத்தி அவர்கிட்டயே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க இவ்வளவு அசிங்கமா இருக்காங்களே, பார்க்க எப்படி இருக்காங்களே, எப்படி இவங்களை நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஷார்ட்டா சூப்பரா ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நம்மலாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம், எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருமே ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஹாப்பி அவங்க கிட்ட இருக்கும்போது எனக்கு எப்பயுமே கிடைக்குது. ஷி மேக்ஸ் மீ ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது ஹியூமன் நேச்சர் தாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தரை இல்லை ஒரு கப்பல்ஸை பார்க்கும் போது முதல்ல நம்ம பார்க்கறது அழகை தான். ஏன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியுது. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிப்போம். இந்த கப்பல்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே அப்படியே நம்ம நாட்டுக்குள்ள கொஞ்சம் வருவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அத்தனை பேருக்குமே இது தெரியுங்க. தன் பிள்ளைகளுக்கு வர தேடி இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் பேசுறதை நான் வந்து கேட்டிருக்கேன். இது சம்மந்தமா இருக்கிற டிவி ஷோஸ்லாம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுல வந்து பெண்கள் பேசுறது, ஆண்கள் பேசுறது, அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க. இப்படி எல்லாம் கூட கேட்பாங்களா, எதிர்பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதுல ஒரு பொண்ணு கேக்குதுங்க, எனக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டை 40 பவுன் கேட்டா எனக்கு 80 பவுனா போட்டு அனுப்பணும், அப்படியே டபுளா போட்டு அனுப்பணுமா? இதை கேட்கறது யாரு? பெண்ணு கேக்குதுங்க. பேரண்ட்ஸ் கேட்ட டவுரி, இந்த மாதிரி பொண்ணுங்கிற வரைக்கும் டவுரி எப்படிங்க ஆளுங்க? அதுல இன்னொரு பொண்ணு கேக்குது, எனக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 25 பவுன் போட்டு என்ன கட்டிட்டு போகணும், அதுவும் மாப்பிள்ளை வந்து பேங்க் மேனேஜரா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, பேங்க் மேனேஜர் ஆல்மோஸ்ட் 1 லேக் மேல சேலரி வாங்கிட்டு இருப்பாரு. அவரு இவங்களுக்கு வந்து 25 பவுன் போட்டு கட்டிட்டு போகணுமா? இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு கேக்குது. இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு மெயின்ல வந்து ஒரு வீடு இருக்கு, மெயின் ரோட்ல வந்து ஒரு வீடு இருக்கு, அதுல நல்ல வாடகை வரும், அந்த வீட்டை எனக்கு கொடுத்துடணும், அதுல வர வாடகை வச்சு நான் வேலைக்கே போகாம ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்கள் இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் லாரியா ஓட்டுறாங்க, ஆண்களுக்கு நிகரா சம்பாதிக்கிறாங்க, ஆண்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வளர்ந்துட்டாங்க. அப்படிங்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி பெண்களை எதிர்பார்க்கறது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அவனை லவ் பண்ற அந்த ஒரு பொண்ணு வந்து சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டான். இவனுக்கே சொந்த வீடு இல்ல, அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டான். அப்படியே அங்க இருக்கிறவங்க கேட்கறது, எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலைஸ்டா தான் இருக்குது. அப்ப இதெல்லாம் தேவை இல்லையா? இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு தேவை, நாங்க செக்யூராகவும் சேஃபாகவும் வாழணும்னா இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, ரைட்டு தான். ஆனா அதையும் தாண்டி குவாலிட்டியான விஷயங்களை பத்தி அங்க இருக்கிற ஒருத்தர் கூட பேசலைங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. தனக்கு வரப்போற பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவரா இருக்கணும், நல்லா மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும், எந்த பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது, ஃபேமிலி அட்டாச்மெண்டோட இருக்கணும், என்ன அன்பா பாத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஒருத்தர் கூட பேசல. இந்த மாதிரி குவாலிட்டியான விஷயங்களை பார்த்தா இந்த கப்புள்ஸ் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு 2011 மேரேஜ் ஆச்சுங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரொம்ப சிறப்பா, ரொம்ப சூப்பரா மேரேஜ் பண்றாங்க. மேரேஜும் நல்லபடியாவே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் வரதுக்காக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸும் வருது. ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா எல்லாமே அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில Facebookல இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்றாங்க. அங்கதாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஈவினிங் ரொம்ப ஆர்வமா திரும்பி வராங்க. தன்னோட ரிலேஷன்ஸ், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம மேரேஜை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம போட்டோஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து அந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கும்போது தான் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியமா ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னே சொல்லலாம். என்ன இப்படி இருக்கு, த வேர்ல்டு மோஸ்ட் அக்லியஸ்ட் கப்புள், எப்படி இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, எப்படி கிஸ் பண்ணுவார், இந்த மாதிரி கேவலமாலாம் கூட பேசியிருக்காங்க.
அவருக்கு வந்து பயங்கரமான மெடலை தான் கொடுக்கணும், அவருக்கு வந்து ஒரு அவார்டை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம், மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த Facebookல பதிவிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஏலனாக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி, பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, என்னடா இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வராரு, போரிஸ் வராரு. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க, பாருங்க இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டிட்டு அழுகுறாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ வந்து ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் வந்து உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், இந்த உலகம் எப்படி பார்த்தா என்ன, நான் உன்னை நேசிச்சு தானே இருக்கிறேன், அதனால அதெல்லாம் தூக்கி போடு, அதை பத்திலாம் எதுவுமே நினைக்காத அப்படின்ற மாதிரி ஆறுதலாம் வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. ஏலானாவும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு பேசலாம் வாஷ் பண்ணிட்டு வந்து 2 பேரும் சோபால உட்காந்து அன்னைக்கு ஒரு மூவி பாக்குறாங்க. என்னதான் எலனா ஹஸ்பண்ட் இப்படி சொல்லியிருந்தானோ, எலனா வந்து காம்ப்ரமைஸ் ஆகல, அவங்க அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணிருந்தாங்க. அவங்களால அதை மறக்க முடியல. அதனால அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆகணும்னு முடிவு பண்றாங்க, ஷிஃப்டும் ஆகுறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓடுது, 6 வருடமும் ஆயிருது. அங்க இருக்கிற எல்லா மக்களுமே அந்த கப்பிள்ஸை மறந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் இப்படி ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்களே, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்கள பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கறாரு, நெய்பருக்கு எல்லாம் போய் கேட்கறாரு. ஃபைனலா அவங்கள ஃபைண்டும் பண்றாரு. அவங்க ரொம்ப தூரம்லாம் போலங்க, இந்த சிட்டில இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டவுன்ல தான் குடியிருக்காங்க. இலனாவோட நம்பருக்கு இவர் கால் பண்றாரு, அவங்களோட அப்பாயின்மெண்ட்டும் வாங்குறாரு. அந்த நாள் அந்த வீட்டுக்கும் அவர் போறாரு. அங்க ஒரு பெண் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி எலனாவை பார்க்கணும், ஒரு இன்டர்வியூக்காக வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தான் எலனா, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி, இவரால் நம்பவே முடியல. எப்படி இப்படி ஒரு அமேசிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா உள்ள போறாரு. அங்க அவரோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றாரு. இப்படி இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இதை பத்தி என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், இல்ல வெயிட் லாஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களெல்லாம் இன்சல்ட் பண்ண, உங்களெல்லாம் வந்து டீஸ் பண்ண மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி அவர் நெக்ஸ்ட் கொஸ்டினை கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, தயவு செய்து ஒருத்தரோட பிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும் பார்த்து அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க, அதையும் தாண்டி அவங்க கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம், உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் உணர்வு இருக்குன்றதை மறந்துடாதீங்க, எங்களை மாதிரி ஆளுங்களை உங்களால ஏத்துக்க முடியினாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க, இங்க நம்ம ஆளுங்க, கல்யாணம் பண்ணிக்க போற நம்ம ஆளுங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயங்களும் அவங்க எதிர்பார்க்கல. ஈவன் நம்ம எல்லாம் பேசிக்கா எதிர்பார்க்கிற அழகை கூட அவங்க எதிர்பார்க்கல. ஆனாலும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு மற்ற கப்பல்ஸோட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. சங்கடமான விஷயம் என்னன்னா, கூகுள்ல த அக்லியஸ்ட் கப்பல் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா தான் இந்த கப்பல் வருவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் த பியூட்டிஃபுல் கப்பல் இன் த வேர்ல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனலா எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஒரு வரன் எப்படி முடிவு செய்யப்படுதுன்னா, பணம், காசு, அந்தஸ்து இதை மட்டும் பார்த்துதாங்க முடிவு செய்யப்படுது. ஆனா அதை தாண்டி அந்த நபர் எப்படிப்பட்டவர் இதை பெருசா பார்க்க மறந்துடுறோம். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸுக்கு வர கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த மாதிரி பினான்சியல் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓட்டுக்கு வந்த கேசஸ் விடுங்க, ஓட்டுக்கே வராம வீட்டுல பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு வேற வழியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேரும். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட பினான்சியல் பொசிஷனை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட மாத்திக்கலாம். ஏன் ஈவன் அவங்க அழகை கூட மாத்திக்கலாம், பியூட்டி பார்லர் போய் பட்டி டிஞ்சர் பார்த்து கூட அவங்க அழகை கூட மாத்திக்கலாம். ஆனா மாத்தவே முடியாத விஷயம் அவங்க கூடவே பிறந்த கேரக்டர் மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியாது. ஆனா நம்ம எல்லாம் மாத்திக்கக்கூடிய விஷயத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மாத்தவே முடியாத விஷயத்துக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க, நீங்க எதிர்பார்க்குற அத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு, பணம், பங்களா, காரு, அழகு, படிப்பு எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகோ, இல்ல ஒரு லிக்கர் அடிக்ட் ஆகோ, இல்ல பல பேரோட தொடர்புல இருந்தாலோ, ஒரு மோசமான கேரக்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இது பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாமே இருந்தும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, இல்ல அந்த வாழ்க்கை தான் நீடிக்குமா? இனிமேலாவது மேரேஜ் பண்ணணும்னா இதோடைய பினான்சியல் பொசிஷன், ஸ்டேட்டஸ், டெசிக்னேஷன் இதெல்லாம் பாருங்க, தப்பே இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்களோட குவாலிட்டி, உங்கள்கிட்ட நல்ல மனசு இருக்கா, நல்ல கேரக்டர் இருக்கா, இதெல்லாம் பாருங்க. இதை பிரைமரியா வைங்க, உங்களோட மற்ற எதிர்பார்ப்புகள்லாம் செகண்டரியா வைங்க. அண்ட் ஃபைனலி, எதிர்பார்ப்புகள் எல்லைக்குள் இருக்கும் வரை ஏமாற்றங்கள் எல்லையை மீறுவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீயா தொர்றா தொர்றா தொட்டு போடா. நம்ம சேனல்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய வீடியோஸ் தாங்க போஸ்ட் பண்ணுவோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.